Hi viewers, good evening and good day. This is Sheikh Daud from JST Properties and Realtors at Trichy. Welcome to my YouTube channel JST Properties and Realtors. Friends, exactly where we located now at திருப்பூர். திருப்பூர்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 6 கிலோமீட்டரில் நம்ம லொக்கேட் ஆகிட்ருக்கோம். இந்த ஏரியா பேர் வந்து காவிலிப்பாளையம். இந்த ஏரியாவில் வந்து ஒரு 8 ஏக்கர் 22 சென்டில் புதுசாக ப்ரொமோட் பண்ண போகிற லேஅவுட்டை பார்க்க வந்தோம். இப்போ அதுக்கான ப்ராசஸ் வேலைகள் ஆரம்பமாகிட்டுருக்குங்க, நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் லேஅவுட்டுங்க. டோட்டல் எக்ஸ்டெண்ட் வந்து 8 ஏக்கர் 22 சென்ட்டு. இது வந்து திருப்பூர் சிட்டிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம இந்த காவிலிப்பாளையங்கிற ஏரியாவை ரீச் பண்ணிடலாம். திருப்பூரை பற்றி, திருப்பூருக்கு வந்து புது இன்ட்ரோவே தேவையில்லைங்க, இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. திருப்பூர் வந்து அதோடைய கோடுவேடே வந்து டாலர் சிட்டிங்க. திருப்பூர் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆஸ் வெல் அஸ் அது மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் சிட்டி. இந்தியாவில் உள்ள ஒரு நிட்டிங் எக்ஸ்போர்ட்ஸு, ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து 50% ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் திருப்பூர். இந்தியாவில் எக்ஸ்போர்ட் ஆகிற ஃபாரின் எக்ஸ்போர்ட்டு நிட்டிங் எக்ஸ்போர்ட்ஸில் 50% ஷேர் ஒன்லி கோஸ் டு திருப்பூர். அந்தளவுக்கு வந்து திருப்பூர் வந்து ஒரு பெரிய டாமினண்ட் பிளேஸில் இருக்குது நிட்டிங் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். டெக்ஸ்டைல் சிட்டின்னு கூட சொல்லலாம். எப்படி கோயம்புத்தூர் வந்து சவுத் இந்தியாவோட மான்செஸ்டரோ அது மாதிரி வந்து திருப்பூர் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய வந்து நிட்டிங் எக்ஸ்போ சிட்டிங்க. இது முன்னாடியே சொன்னால் கோடு வந்து பெரிய வந்து டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், நிட்டிங் கார்கோ பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயின் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருப்பூரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. திருப்பூர் வந்து வந்தாரை வாழ வைக்கும் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி பீப்புள் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி தமிழியன்ஸ், கேரளைட் பீப்புளு, தெலுங்கு பீப்புள், கன்னட பீப்புள், நார்த் இண்டியன் பீப்புள்ஸு, அது மாதிரி மல்டி சொசைட்டி பீப்புள் வந்து இங்கே திருப்பூரில் வந்து ரொம்ப யுனைட்டியாக இருக்காங்க. அது வந்து திருப்பூருடைய க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ரூட்டுங்க. அது எப்படி ஒரு நாடு வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி பீப்புளை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல, மல்டி கம்யூனிட்டி பீப்புளை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதே மாதிரி திருப்பூர் வந்து அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நாட் ஓன்லி தமிழியன்ஸ், நாட் ஓன்லி மலையாளிஸ், நாட் ஓன்லி தெலுங்கு, நாட் ஓன்லி கனடியன்ஸ், நாட் ஓன்லி நார்த் இண்டியன்ஸ், மல்டி சொசைட்டி பீப்புள் எல்லாமே இங்கே அசம்பிள் ஆகி அவங்களும் உங்களுடைய ஃபோட்டோ கொடுக்கறதுனால தான் இந்த திருப்பூர் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் சிட்டியாக வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போ உங்கள் திருப்பூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 hour to 1 hour உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாம். ஒரு 1/2 hour வித்தின் 1/2 hour உங்களுக்கு அவினாசி, அதுமாதிரி லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா இது கோபி, பண்ணாரி, சத்தியமங்கலம், காங்கேயம். இந்த பக்கம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாராபுரம், ஈரோடு. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர். அது மாதிரி பெரிய பெரிய சிட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வித்தின் வந்து அப் டு ஒரு 1 hour உங்களுக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க. அந்தளவுக்கு வந்து திருப்பூர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பக்காவாக இருக்குது. நாட் ஓன்லி வந்து உங்களுக்கு வந்து ரோடுங்க, பை ரயிலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு திருப்பூர்லேருந்து எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை சிட்டிக்கும் மேஜர் சிட்டிக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ட் இருக்குங்க. திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு சவுத் இந்தியா இருக்கட்டும், உங்களுக்கு நார்த் இந்தியா இருக்கட்டும், எல்லா சிட்டிக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிப்பட்ட திருப்பூர் மாநகராட்சியில் சிட்டி கண்ட்ரோல், அதாவது கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் ஒரு திருப்பூர் சிட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே ஒரு 8 ஏக்கர் 22 சென்டில் புதுசாக போடுற லேஅவுட்டு, புதுசாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்க லேஅவுட்டை வந்து பார்க்க வந்தோம். இப்போ ப்ராசஸிங் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராசஸிங் வேலை நடந்துகிட்ருக்குங்க. டோட்டல் எக்ஸ்டெண்டே பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 8 ஏக்கர் 22 சென்ட். இங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து எல்லாம் வந்து திருப்பூர் சிட்டியை ரீச் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரோடு ஃபெசிலிட்டி பக்கா இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே வேன் போயிட்டுருக்கு, அந்த கார்லாம் நிற்கிது பார்த்திங்களா, அதுதாங்க தார் ரோடு. இது பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த லேஅவுட்டு வந்து தார் ரோடு ஒட்டியே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருப்பூர் மெயின் சிட்டி நியூ பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன்லேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 6 கிலோமீட்டரில் சிட்டியோட்டாக இருக்குது. பெரிய அட்வான்டேஜ். இந்த பாருங்கள், அது தார் ரோட்டில் கார்லாம் போயிட்டு பார்த்தீங்களா, அது தார் ரோடை ஒட்டியே நம்ம ரோடு பேஸே நியரப்பட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 அடிக்கு மேலே ரோடு பேஸ் இருக்குங்க.
இதில் வந்து மெயினாக வந்து 2 என்ட்ரன்ஸ் வரப்போகுது. இப்போ லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 40 ஃபீட் வைடன் ரோட்டில் 40 ஃபீட் வைடன் ரோடு, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடு இந்த ஜேசிபி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு 30 ஃபீட் ரோடு வைடன்ஸு வித் ஆர்ச்சு. 2 பக்கமும் 2 அது போத் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் சைடு ஒரு என்ட்ரன்ஸு, அதுமாரி ரைட் சைடு வெஸ்ட் சைடு ஒரு என்ட்ரன்ஸு, 2 என்ட்ரன்ஸு உங்களுக்கு வரப்போகுது. இது வந்து 40 அடி வைடன் ஆகலாம், அது வந்து 30 அடி ஆகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து தார் ரோடு வந்து கிளமேல் தார் ரோடுங்க, கிளமேல் ரோடு. இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்லேருந்து வடக்காக இருக்குது. ரோட்லேருந்து வடக்கு பார்த்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு சிட்டுவேட் ஆகிருக்கு. 8 ஏக்கர் 22 சென்ட் லேண்டுமே சிட்டுவேட் ஆகிருக்கு. இதில் வந்து அட்மோஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண போகிற பிளாட் வந்து பாருங்கள், அந்த இது லேண்டோட வந்து ஏரியா பார்த்திங்கன்னா இந்த லெஃப்டில் ஆரம்பித்து அந்த இதில் வந்து அது பாருங்கள், அந்த இதில் ஆரம்பித்து அந்த ஒயிட் பில்டிங்கில் ஆரம்பித்து அப்படியே வந்து அப்படி வருது பாருங்கள். கம்ப்ளீட்டாக சரௌண்டட் பை ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. அது பெரிய பியூட்டிங்க. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் இது காற்றுலாம் கொண்டு போய் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணல லேஅவுட்டு, சுற்றியில் வந்து அவங்கள ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது பெரிய அட்வான்டேஜ் இதுதான். நம்ம வந்து என்னென்னா ஒரு பிளாட்டை வாங்க போகிறோம், அதில் வந்து ஃபியூச்சரில் நம்மளுடைய ட்ரீம் வந்து ஒரு வீடை வந்து அந்த பிளாட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு சுற்றியில் வந்து வீடு இருந்தால் தாங்க அது நம்மளுக்கு அட்வான்டேஜ். உங்களுக்கு பாருங்கள், பக்கத்தில் ரோடு பாருங்கள், அப்படியே ஒரு ரோடு அப்படியே டேன் ஆகுது பார்த்தீங்களா, எல்லாம் அந்த கார் போகிறதுலாம் ரோடு. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வெளியே பாருங்கள் பங்களா டைப் வீடெல்லாம் இருக்குது. அதுமாதிரி ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் நிறையா இருக்குது பாருங்கள். சரௌண்டட் பை உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அங்கே பாருங்கள், அது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. அப்புறம் செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் வந்து திருப்பூர் சிட்டி லிமிட்டில் இருக்கிறது செகண்ட் அட்வான்டேஜ். மூணாவது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல். இப்போ எல்லாருக்குமே தெரியும், அப்ரூவலுக்கு 2க்குள்ள வித்தியாசம் தெரியும். டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தலைவலியே இல்லை. பின்னாடி அப்ரூவலுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ரெண்டாவது பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி ஈஸியாக வந்து நீங்கள் பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோன் பண்ணிங்கன்னா பேங்க்கில் வந்து ஈஸியாக வந்து லோன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுங்க. லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. டிடிசிபி ரேரா அப்ரூவல் பிளாட்டுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்குங்க பாருங்கள். ஸ்கூல் பஸ் வருது பாருங்கள். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, பெரிய அட்வான்டேஜ். அதுமாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து பியூராக வந்து ரெட் சாயில் பாருங்கள். கிரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து ரெட் சாயில் வந்து பியூராக வந்து கம்ப்ளீட்டாக ரெட் சாயில். இது என்ன பெரிய பியூட்டின்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து சஃபிஷியன்ட் லெவலில் வந்து கிரவுண்ட் வாட்டர் இருக்குங்க. போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது கீழே வந்து உங்களுக்கு வந்து அண்டர் வாட்டர் சப்ளை வந்து போதுமான அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அவங்க வந்து டோட்டலாக வந்து இதில் வந்து 140 பிளாட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக வந்து 140 பிளாட்டு. இப்போ எல்லாமே சைஸ் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து வேறு 2.25 சென்ட்லேருந்து 5.5 சென்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்து பிளாட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அந்த ஏரியா மாதிரி சில ஏரியாவிலேருந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கும்பாங்க. இப்போ அங்கே திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு வந்து சென்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சென்ட் வந்து 435.6 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு 2.25 சென்ட்டுங்கிறது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு வைங்க. 30க்கு 40 சைஸில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. 5.5 சென்ட்டுங்கிறது ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. சென்னை சிட்டிலலாம் ஒரு கிரவுண்டுமாங்க. ஒரு கிரவுண்டுனா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அது திருச்சி ஏரியாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி, தஞ்சாவூர் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு சொல்லுவாங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பிளாட்டுமாங்க. ஒரு பிளாட்டு ஃபுல் பிளாட்டு. ஒரு பிளாட்டுங்கிறது 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுமாதிரி சென்னை ஏரியாவில் ஒரு கிரவுண்டுமாங்க. ஒரு கிரவுண்டுங்கிறது 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. 40க்கு 60 சைஸு. 40 அகலம், 60க்கு நீளம், 40க்கு 60. பட் இந்த ஏரியாவில் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா பூமியை வந்து அவங்க வந்து சென்ட்டாக தான் சொல்லுவாங்க. ஒரு சென்ட் வந்து 435.6 சதுரடிங்க. அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து 10 லட்சம் அவங்க வந்து இப்போ சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து இப்போ என்னென்னா புக்கிங்கை வந்து ஆஃபர் போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து டிடிசி பெரேரா வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. தார் ரோடு ப்ளஸ் வந்து சிமெண்ட் ரோடு ப்ளஸ் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு அப்புறம் ட்ரைனேஜ் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஒரு வித்தின் 2 வீக்ஸில் இங்கே வரப்போகுதுங்க. இப்போ என்னென்னா அட்வான்ஸாக வந்து பிளாட்டை வந்து புக் பண்ணியிருக்கேன். இது புக் பண்ண அந்த இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தேவையான பிளாட்டு தேவையான டைரெக்ஷனில் ஏதர் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டோ ஒரு நார்த்தோ இல்லை சவுத்தோ இல்லை வெஸ்ட்டோ எந்த உங்களுக்கு வந்து வில்லிங் டைரெக்ஷனில் வந்து இப்போயே அவங்க புக் பண்ணுறது பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க புக்கிங் அமௌண்ட் என்னென்னு சொல்லலை, நேரடியாக வந்து பிளாட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வித்தின் 2 வீக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருங்க. இது வந்து தார் ரோடு போட்டு ப்ளஸ் வந்து சிமெண்ட் ரோடு முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரைனேஜ் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவிஷன் எல்லாம் போட்டு இந்த லேட் வந்து பக்காவாக ரெடி ஆகிரும். அது திருப்பூர் சிட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் ஒரு செண்டு வந்து ஒரு 10 லட்சத்துக்கு சிட்டியை ஒட்டியே இது கிடைக்கிறது பெரிய அபூர்வம், ரொம்ப ரேருங்க. அது இப்போ அந்த வாய்ப்பு வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. டோட்டலாக வந்து 140 பிளாட் இருக்குது. எத்தனை பிளாட் வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரி புக்கிங் தகுந்த மாதிரி ஆஃபர் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டாக என்ன ஆஃபர்னு ஒன்று நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணலை. பட் வந்து நம்ம டூரிங் விசிட்டப்போ அது வந்து நம்ம என்னென்னு அவங்கள ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓனர் வந்து இப்போ இல்லைங்க, தற்சமயம் இல்லை. அவர் இது திருச்சி போயிட்டார் அவர். அதனால் ஓனர்கிட்ட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரே ஆள் எத்தனை பிளாட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. எந்த டைரெக்ஷன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து செண்டு வந்து ஒரு 10 லட்சம், ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 2.25 செண்டு வந்து ஒரு வீடுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டுக்கு சஃபிஷியன்ட் லெவலில் எக்ஸ்டெண்டு. கொஞ்சம் லக்ஸுரி வேணிங்கன்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு, 5.5 சென்ட்டு இல்லாட்டி உங்களுக்கு 5.5 சென்ட் 6 சென்ட் இல்லை 7 சென்ட்டில் ஒரு லக்ஸூரியாக ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கெல்லாம். அது மாதிரி இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பிளாட் வந்து 2.25 சென்ட்லேருந்து 5.5 சென்ட் 6 சென்ட் வரைக்கும் பிளாட்டு வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன இப்போ இன்டென்ஷன் இந்த வீடியோ போட்டதுன்னா உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக ஏன்னா இருக்கிறது 140 பிளாட்டு தான். அப்படிங்கிறப்ப அந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணான்னு தான் நம்ம வீடியோ போடுறோம். இப்போ வாய்ப்புள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ உங்கள் தேவையான பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கிங்க. இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ. see all of you again in another video. Until then, goodbye. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் பிளாட் எது வேணும், ஒரு பிளாட்டா 2 பிளாட்டா இல்லை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சைஸு இல்லை சென்ட் சைஸு எது வேணும்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை இமிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே யூஎஸ், ஓகே பை, தேங்க்யூ. ஹாய் யூஎஸ், இந்த காவிரிப்பாளையம் திருப்பூர் பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் ரேடியஸில் சொல்லியிருப்பேன். ஒரு 8 ஏக்கர் 22 சென்டில் புதுசாக ஒரு ஆன்கோயிங் லேஅவுட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குன்னு. இதாங்க இது வந்து கிளமேல் ரோடுங்க. இது டுவர்ட்ஸ் வந்து ஈஸ்ட்டு, இது வந்து டுவர்ட்ஸ் வந்து வெஸ்ட்டு. கிளமேல் ரோடு ரைட்டை கட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து தென்னோடல் ரோடு. அது பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுற பாருங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரைட்டில் கட் ஆகுதுல பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு தென்னோடல் ரோடு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் ரோடு இருக்குது, இந்த பக்கமும் ரோடு இருக்குது, அதுமாரி அந்த சைடும் ரோடு இருக்குது. இப்போ இது வந்து இப்போ அவங்க முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து இந்த லேஅவுட் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்குங்க. தார் ரோட்டை ஒட்டி நம்மளுக்கு லேஅவுட்டு 8 ஏக்கர் 22 சென்ட் கிடச்சது பெரிய அபூர்வம்.